இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டு இளைஞர்கள் பற்றி இருக்கிற பிம்பம் இருக்கு இல்லையா, வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் அது ரொம்ப மோசமானதாக மாறி இருக்கு. அவங்க மட்டும் தமிழ்நாடு இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு முதல்ல இந்த போராட்டம் தேவையாக இருந்திருக்கு. இந்த போராட்டம் நடக்குது. ஒரு வகையில் இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் தமிழ்நாட்டோட நியாயத்தை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருந்திருக்கு. தமிழ்நாடு அரசு கையாளுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நிறைய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு இருக்கு. இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அவங்க படம் பார்க்க போயிட்டாங்க. இப்போ மாணவர்களுக்கு இது இருக்குமா, நம்ம இவ்வளோ இதுவாக இருக்கிறோம், இவ்வளவு வீரியமான போராட்டங்களில் ஈடுபடுறோம், நம்மளை கண்டுக்கலன்ற மோடி மாதிரி தான் இருக்கிறாரு. $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர், செயற்பாட்டாளர் கவின்மலர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நீட் முறைகேடை எதிர்த்து டெல்லியில் போராட்டம், நீட் தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்துட்டுருக்கு. இதில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் அவர்கள் உண்ணாவிரதத்தை முடிச்சிருக்கிறாரு. ஜேபி நட்டா அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. நள்ளிரவு 12 மணிக்கு மோடி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் இதை குளறுபடிக்காக நிறைய பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம், அவங்க சிறையில் இருக்காங்க, எந்த அளவுக்கு விரைந்து நீதி காண முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் விரைவு நீதிமன்றத்தை கொண்டு வர போகிறோம், அதுக்கான மசோதாவை நாங்கள் திங்கட்கிழமையே தாக்கல் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் சிஜேபி சார்பாக இதெல்லாம் கண்கட்டி வித்தை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி நீக்கம் செய்யறதுக்காக நாளை வரைக்கும் அவகாசம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டு வெளிப்படுத்துகிறாங்க. இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? ஒரு போராட்டத்துடைய ஒரு பலனாக இதை பார்க்கலாமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒருவேளை போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு கூட பார்க்கலாம். ஆனால் என்னென்னா, எப்போவுமே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பலிகடா தேவை எல்லா விஷயத்துலையும். தர்மேந்திர பிரதான ஒரு பலிகடாவாக ஆக்குவாங்க கண்டிப்பாக. அவர் இல்லாட்டியும் அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்க தான் போகுது. முறைகேடுகளுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் மற்ற எல்லா மட்டத்துலேயும் நடந்திருக்கும். ஒரு துறை அமைச்சர்ன்ற முறையில் அவரை பொறுப்பேற்க சொல்லி கேட்குறோம், அது கரெக்டு தான். ஆனால் என்னென்னா, அவர் ராஜினாமா பண்ணுறதால மட்டும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படின்னு நான் நினைக்கல. அப்புறம் இவங்களுக்கு ஒரு மாடல் ஒன்று இருக்குது. ஏற்கனவே இவங்க பண்ணியிருக்காங்க. எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு யாரையாவது ஒருத்தரை பலி கொடுக்கறது. அப்போது போராடுறவங்களுக்கு ஒரு திருப்தி கிடச்சிரும், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மளோட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு. ஆனால் அது உண்மையான வெற்றியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் தான் நியமிக்குது எந்தெந்த அமைச்சர் யார் அப்படின்றத. அப்போ இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் வரப்போகிறான், அவங்க இருக்க போகிறாங்க, தொடரதான் போகுது எல்லாமே. ஆனால் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு நாங்கள் அவங்கள மோடியை பொறுத்த வரைக்கும், அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜந்தர் மந்தரை காலி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அவங்க அது அந்த மொமெண்டம் அதிகரிக்க டெய்லி கூட்டம் கூட ஆட்சிக்கு ஆபத்து வருதுன்றது அவங்களுக்கு புரியுது. ஏன்னா இன்னைக்கு அது வெறும் நீட்டுக்கான இந்த போராட்டமாக மட்டும் இல்லை. அங்கே போகிறவங்க அதுக்காக மட்டும் போகிறாங்கன்னு நான் நினைக்கல. இப்போ இங்கே நமக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்லையா, அப்போ ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லைல்ல. அப்போ யாரெல்லாம் பிஜேபியை எதிர்த்தாங்களோ எல்லாருமே தான் வந்தாங்க அங்கே. அப்போ அது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல காரணம். இந்த மொமெண்டம் நமக்கு இங்கே அமைஞ்ச மாதிரி தமிழ்நாட்டில் அப்படி வடநாட்டில் ஒன்று அமையவே இல்லை. விவசாயிகள் போராட்டம் ஒன்று நடந்துச்சு, ஆனால் அது விவசாயிகள் மட்டும்தான் போராடினாங்க. இப்போ இதுன்னும் போது குழந்தைகள் எல்லா தரப்புலையும் குழந்தைங்க இருப்பாங்க, படிக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமான ஒரு போராட்டமாக இது மாறுது. அப்படி மொமெண்டம் டெய்லி வர்ற கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன்லாம் கட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கூட்டத்தை குறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது இந்த இன்னும் விட்டா ஆட்சிக்கு ஆபத்தாகிற அளவுக்கு போயிடுமோன்ற பயம் கண்டிப்பாக வந்திருக்கும். அப்போது ஏதாவது பண்ணி காம்ப்ரமைஸ்கெல்லாம் பண்ணி இப்போது பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வர்ற கவர்மெண்ட் அது பண்ணவே மாட்டாங்கல்ல. ஆனால் விவசாயிகள் போராட்டம் வெற்றி அடைஞ்சிது. அது ஒரு வருஷம் நடந்திருக்குமா அந்த போராட்டம், எவ்வளோ ரொம்ப லெங்க்த்தியாக நடந்துச்சு. இப்போ அவ்வளோ மன உறுதி தேவைப்படுது போராடுறவங்களுக்கு. அந்த அளவுக்கு நடுவில் போயிட்டோம்னா முடியாது. இவங்களும் பார்த்துருப்பாங்க, என்னமாவது பண்ணி கண்ணீர் புகையை போட்டால் போயிடுவாங்கன்னு நினச்சாங்க, போகலை. ஆதரவு கூடிக்கிட்டே இருக்குங்கும்போது ஏதாவது ஒன்று பண்ண வேண்டி இருக்குது கவர்மெண்ட்டுக்கு கலைக்கிறதுக்காக. தற்காலிகமாக இந்த கூட்டத்தை கலைக்கணுன்றதுக்கான ஒரு ஏற்பாடு அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்போ அதுக்கான முதல் ஏற்பாடாக போலீஸ் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. அது நடக்கணும்னு தெரிஞ்சவட்டி இது நடக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஏன்னா இவங்களோட வரலாறு அப்படிதான். இவங்க எதுக்கும் புரிந்தவர்கள் தானே. இதுக்காக இவங்க மேலே அக்கறையோடு இதை செஞ்சாங்க அப்படின்னா எப்போவோ செஞ்சுருக்கணும். எப்போலேருந்தே கேட்டுட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் அனிதா இறந்ததுலேருந்தே நம்ம கேட்டுட்ருக்குறோம் நீட்டுக்கு விலக்கு கேட்குறோம். அதெல்லாம் காதில் கூட வாங்கலை எதுவுமே.
இப்போ உண்மையாக போராடுறவங்களோட கோரிக்கையை செவிமடுத்து தான் இதை பண்ணாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. இதில் கவர்மெண்ட்டோட சுயநலமும் இருக்குது. இந்த கூட்டம் கூட விடாமல் காப்பாற்றிக்கணும், ஆட்சிக்கு எந்த இதுவும் வந்துடக்கூடாது. ஏன்னா உலகம் பூரா இன்றைக்கி இளைஞர்கள் எழுச்சி எப்படி இருக்குதுன்றதை பார்க்குறோம். அதன் மூலமாக கவர்மெண்ட் மாறுறதெல்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் பார்க்குறாங்கல்ல இவங்களும். இந்தியாவிலே அப்படி நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம், அதுலேருந்து தான் மெயினாக இதை பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது நம்ம நீண்ட காலமாக முன்னெச்ச கோரிக்கை தான், நீட் அபாலிஷன் அப்படிங்கிற விஷயம். ஆனால் டெல்லியில் வந்து அது வேற மாதிரியான கருத்தாக வெளிப்படுது. அப்போது நம்ம தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போது அவங்க முன்வைக்கிறாங்க இல்லையா ராஜினாமா அப்படிங்கிற விஷயம், அது மட்டும் நடந்துட்டாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போது நம்மளுடைய அபாலிஷன் அப்படிங்கிற கோரிக்கை என்னவாகும்? இனிமேல் அந்த அபாலிஷன்ற கோரிக்கை வந்து சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ நமக்கு 2017 நம்ம நீட் போராட்டத்தில் தான் இருக்கோம். இப்போ வட இந்திய ஊடகங்களுக்கோ இல்லை நார்த் இந்தியாவில் உள்ளவங்களுக்கோ நம்ம எதுக்காக நீட் வேணான்னு கேட்குறோம். ஏன் கேரளாவில் உள்ளவங்களுக்கு கூட அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை அவங்க நீட் வேணும்னு தான் சொல்கிறாங்க. புரியலை என்ன அப்படின்றது. இப்போ நம்ம வந்து நீட்டே ஒரு முறைகேடுன்னு சொல்கிறோம், அவங்க நீட்டில் உள்ள முறைகேடுகளை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க, ஆனால் அதை ஒழுங்காக நடத்தணும், ஒழுங்காக எழுதணும்னு. அப்போ அதில் அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட பிறகு முறைகேடுகள்லாம் இல்லாமல் ஏதாவது ஒன்று நடக்குது நீட்டுன்னா ஓகே ரைட்டுன்னு போயிடும். ஆனால் நமக்கு வந்து அப்படி இல்லை. அன்றைக்கி டாக்டர் எழிலன் வந்து பாலநிலத்தில் பேசும்போது சொன்னார், நீங்கள் இந்தியா பூரா எங்கே வேணால் போய் பாருங்கள், தமிழ்நாட்டுக்கும் வந்து பாருங்கள். இங்கே வந்து ஒரு எஸ்சிலேருந்து ஒரு சர்ஜன் இருப்பார், ஒரு எஸ்டிலேருந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பார், இந்த மாதிரியான ஒரு அருந்ததியர்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு டீனாகவே இருக்கிறாரு. இது எங்கேயுமே நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஸ்பீச் அவர் பேசினது. இந்த ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்லேருந்து வருது இல்லையா, இப்போ யார் வேணாலும் மருத்துவர் ஆகலாம் அப்படின்றது. அது வந்து நம்ம ஏன் சொல்கிறோன்னு இங்கே உள்ளவங்களோட குரலை வந்து உண்மையாலுமே அவங்களுக்குலாம் வந்து புரியல. இப்போ தான் நான் ஒரு 2 நாளாக வந்து அனிதாவோட அண்ணன் அங்கே போய் கலந்துட்டு வந்தார் இல்லையா, போராட்டத்தில் கலந்துட்டு வரும்போது அவரை ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க அங்கே பிபிசியில். அந்த பேட்டி ஒளிபரப்பான பிறகு நார்த் இந்தியாவில் உள்ள நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அதை அவங்களோட பேஜஸில் ஷேர் பண்ணதை பார்த்தேன். அப்போது வந்து அனிதாவை எல்லாருமே நினைவு கூறுறாங்க. அனிதா வந்து ஏன் வந்து அவள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டா, ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு பேசும்போது முதல் முறையாக நான் அது பார்க்குறேன். அவங்களோட பேஜஸ்லாம் வந்து தமிழ்நாடு ஏன் நீட்டை வேணான்னு சொல்லுது அப்படின்றதுக்கான குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். முன்னாடிலாம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நியூஸ் ஐட்டம்ன்ற மாதிரி கேரி பண்ணியிருப்பாங்க அப்போது நிகழ்ச்சி நடந்தபோது. இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டோடு சேர்ந்து இதை பார்க்கும்பொழுது அதோட நியாயங்கள் புரியுது, ஏன் தமிழ்நாடு வேணான்னு சொல்லுது அப்படின்றது. இது வந்து ஒரு வகையில் இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து தமிழ்நாட்டோட நியாயத்தை வந்து புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருந்திருக்கு. அதை நான் பார்க்குறேன். நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஜேர்னலிஸ்டோட பேஜஸை பார்க்குறதுலேருந்து நான் சொல்கிறேன். ஜேர்னலிஸ்டே கரெக்டாக இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு அதை பேசுகிற மாதிரி தோணுது. இது ஒரு வகையில் வந்து நல்ல விஷயம் இது நடந்திருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இங்கே நடக்கிற போராட்டங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்து தமிழ்நாடு வந்து சாலிடாரிட்டிக்காக நின்றுருக்கு. காஷ்மீரில் ஒன்று நடந்தாலும், ஜேஎன்யூவில் நடந்தாலும், இலங்கையில் நடந்தாலும், எந்த ஊரில் என்ன நடந்தாலும் நம்ம சாலிடாரிட்டிக்காக இங்கே போராட்டங்கள் பண்ணியிருப்போம். ஆனால் நீட்டுன்னு வரும்போது இது வெறும் சாலிடாரிட்டி மட்டும் இல்லை, இல்லைன்னா நம்மளே பாதிக்கப்படுறோம், ஒரு தலைமுறையே பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது ரொம்ப உணர்வு பூர்வமாக தான் இங்கே உள்ள மாணவர்கள் வந்து இதை தங்களோட ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு தான் போராடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு வேளை போராட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ இங்கே வந்து இந்த போராட்டத்தை என்ன அடுத்து என்ன செய்யறதுன்றது கொஞ்சம் ஒரு குழப்பம் நிலவ போகிறது உண்மைதான். அப்புறம் இதை வந்து தமிழ்நாடு அரசு கையாளுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பிரச்சனைகளை தூண்டி விட்டுருக்கு. அவங்க வந்து மெரினா மாதிரி ஒரு இடத்துல இடம் கொடுத்து நீங்கள் வந்து போராடுங்கன்னு முதலே சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிருந்துருக்கும். இப்போ என்னென்னா எல்லா மாணவர்களோட கோவத்தையும் தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் அராஜகமாக அவங்கள மேன் ஹேண்டில் பண்ணது எல்லாமே பார்த்து இதாக இருக்காங்க. அப்போ என்னென்னா இவங்க வந்து இவங்களுக்கு இருக்கும்ல, அடிபட்டவங்களுக்கு இன்னொன்று இருக்கும்ல, அவங்க அவ்வளோ சீக்கிரம் இதை விடுவாங்களான்றது தெரில. அவங்க வந்து நீட்டோட விஷயத்துக்கு ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த போலீஸ் ஏன் நம்மளை இப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்னொன்று தாவேக அரசோட கொள்கையாக நீட் எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது இல்லையா. அப்போ இது கொஞ்ச நாள் சஸ்டெயின் ஆகும், இந்த கோபத்துலேருந்து கொஞ்ச நாள் சஸ்டெயின் ஆகும். ஆனால் ரொம்ப நாள் நீடிக்கும்னு எனக்கு தோணலை இந்த போராட்டம். ஒருவேளை அங்கே நின்றுடுச்சுன்னு சொன்னால் இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாமல் நீட் எதிர்ப்பு வரைக்கும் நான் ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால், ஆனால் அதை செவிமடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அவங்க அங்கே இருக்கிறாங்க.
தமிழ்நாட்டிலேருந்து என்ன கேட்டாலும் அவங்க திரும்பி பார்க்க போகிறதில்ல. எப்போவுமே அதான் நடந்திருக்குது அங்கே. அதனால் இது எப்போ வந்து மொமெண்டம் எடுக்கும்னா ஜல்லிக்கட்டு மாதிரி. அது தெரியும், பிரம்மாண்டமாக நடந்துச்சு அது ஒரு ஊர்லேயும். அந்த மாதிரி ஒரு வேளை மக்களோட அங்கே குடும்பமாக வந்தாங்க ஜல்லிக்கட்டுக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு மக்கள் பங்களிப்போட ஒன்று நடந்துச்சுன்னா வேணா அதை ஏதாவது செவிமடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாணவர்கள் அங்கங்கே கூடும்போதுமே அது போலீஸார் ஒடுக்குமுறை செலுத்துறதை பார்க்க முடியுது. மெரினாவை நீங்கள் சொன்ன மாதிரி பூட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த போராட்டம் சஸ்டெயின் ஆகிறது, அது பெரிய அளவுக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அரசே வந்து அரசு வந்து விரும்பலை. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா இவங்க வந்து முதல் நாள்லேருந்து இதை எப்படி கையாளுறாங்கன்றதை பார்க்கும்போதே வந்து தெரியுது. ஒரு பக்கம் வந்து அதிகாரிகளையும் காவல்துறையையும் வச்சு இதை ஒடுக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மொத்த கவர்மெண்ட்டே வந்து ஸ்டன் ஆகி அப்படியே ஸ்டேபிள் ஆகி சினிமாவுக்கு போயிட்டாங்க எல்லாருமே மொத்தமாக ஒரு நாள் பூரா. இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, அவங்க படம் பார்க்க போயிட்டாங்க. இப்போ இந்த இந்த கேப்பில் மாணவர்களுக்கு இது இருக்குமா, நம்ம இவ்வளோ இதுவாக இருக்கிறோம், இவ்வளவு வீரியமான போராட்டங்களில் ஈடுபடும், நம்மளை வந்து கண்டுக்கலன்ற. இப்போ மோடி மாதிரி தான் இருக்கிறாரு இவரும் இல்லையா? மோடி எப்படி வந்து கண்டுக்காமல் தன்னால் இருந்தாரோ அதே மாதிரி தான் இவருக்கு மோடியாவது வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறாரு இதை பற்றி. கடைசியாக இவர் அவரையும் மிஞ்சிடுவார் போல இருக்குது. அவருடைய வேலையை அவர் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய கேப் வரும்ல, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான ஒரு கேப் வரும். அந்த கேப்பை வந்து இந்த நீட் போராட்டம் அதிகரிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அவங்க கையாண்ட முறை ரொம்ப மோசமாக பேசினது. அப்புறம் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு எப்போவுமே முன்னெச்சரிக்கை கைது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பண்ண மாட்டாங்க, கிளாஸ் ரூம்குள்ளே பூந்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஏன் பண்ணணும்? அப்போது அவங்க வந்து பயப்படுறாங்க. டிவிக்கே வந்து பயப்படுது. நம்ம வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை ஆதரிக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலோ அல்லது இந்த மாணவர்களோடு நிற்கிற மாதிரி ஏதாவது சின்னதாக தெரிஞ்சாலோ நமக்கு அவங்க அப்படி தானே இருந்துகிட்ருக்குறாங்க. அவங்க என்ன வேணாலும் மறுக்கலாம், நாங்கள் வந்து பிஜேபி என்னோட கொள்கை எதிரின்னு சொல்லலாம். ஆனால் கொள்கை எதிரி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சின்ன சான்று கூட இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. எப்போவுமே வாயை திறந்து எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறது இல்லை. இந்த விஷயத்துலையும் அப்படி தான். அவரோட கண்டன அறிக்கையை கூட நீங்கள் பாருங்கள், தவிர்த்திருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. அது என்ன அப்படி ஒரு அடிச்சிருக்கிறாங்க, அவ்வளோ அட்டாக்ஸ் நடந்திருக்குது, கண்டிக்கிறேன்ற ஒரு வார்த்தையை கூட வந்து சொல்ல முடியல. முன்னாடி மதிமுக வந்து மோடி அரசாங்கத்தோட இதில் இருந்தார், கூட்டணியில் இருந்தபோது அப்போது வந்து பயங்கரமாக என்னென்னமோ நடக்கும். இவருக்கு வந்து இங்கே இருக்கிறாரு இல்லையா, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இவருக்கு பயங்கர தர்ம சங்கடம். ஐயோ இப்படி பண்ணுறாங்க, அறிக்கை கொடுத்தே ஆகணும். இவர் அந்த அறிக்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர புலம்பல் அறிக்கையாக இருக்கும். ஃபுல்லாக புலம்புவார். இப்படி நடந்திருக்கக்கூடாது, அப்படி நடந்திருக்கக்கூடாது, இதையெல்லாம் எதிர்காலத்தில் தவிர்க்குமாறு வேண்டி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்னு அந்த அறிக்கை முடியும். அப்படி நான் வந்து ஒரு ஸ்டோரியே பண்ணேன் இந்தியா டுடேல இருக்கும்போது. 18 அறிக்கை அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த 18லையும் கெஞ்சிருப்பார். அது வந்து கண்டன அறிக்கை கிடையாது, கெஞ்சிருப்பார், இப்படி செய்யாதீங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு. இப்போ வந்து இவங்க பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது. இவங்க வந்து அதை ஓப்பனாக அந்த அவரை போல் கெஞ்சலைனாலும் கூட இவர் வந்து இவங்க வார்த்தையெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்து ரொம்ப கவனமாக அறிக்கையை வெளியிடுறாங்க. அவங்களுக்கு யார் எதிரியோ அவங்க எங்களுக்கும் எதிரின்றத போலீஸ் நடவடிக்கை மூலமாக சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்போது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு புரியும்ல என்ன நடக்குது, யார் கூட இருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ரைட். நீட்டை நீக்குவது தான் எங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தீர்வாக முன் வைக்கிறாங்க. அது வந்து எப்படி பார்க்குறீங்க தாவேகா சார்பில்? இல்லை, அதுவே அவர் வந்து தப்பாக சொன்னார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஆல்ரெடி இருக்கிறது தான் அவர் சொல்கிறாரு. சரி, அம்மா அதுக்குள்ளே போகணும், அதுக்குள்ளே பார்த்தா நிறையா இருக்குது. நம்ம மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம். அதாவது தமிழ்நாடு அப்படின்றது ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டோட ஜியாகிரஃபி என்ன, லேண்ட்ஸ்கேப் என்ன, அங்கே உள்ள மக்கள் யார், அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட பின்புலம் என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு தான் தெரியும். எங்கேயோ இருக்கிற மத்திய அரசுக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்போ அதன்படி தான் நம்ம கல்வி இருக்க முடியும். ஒருத்தவங்களோட நிலத்துலேருந்து தானே கல்வி உருவாக முடியும். அதுவும் கடந்த 5 வருஷமாக வந்து நான் கல்வித்துறையோட கொஞ்சம் கூட இருந்து வேலை பார்த்தேன்ற முறையில் ரொம்ப முக்கியமான திட்டங்கள்லாம் இருக்குது. ரொம்ப தமிழ்நாடு எப்போவுமே வந்து கல்வியில் வந்து முன்னணியில் இருக்கிற மாநிலம் தான். இவங்க வந்து அசர் அறிக்கை அது இதுன்னு சொல்லி நிறைய பின்னாடி இருக்குது, பின்னாடி போச்சுன்னா சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும், பீகாரோட உத்தரப்பிரதேஷோட கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே நம்ம வந்து முன்னணியில் இருக்கிற ஒரு மாநிலமாக தான் இருக்கோம். அப்போது கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குற ஒரு மாநிலத்தை வந்து அதன் இஷ்டத்தில் விடலாம். என்ன கேட்டால்
மாநில அவங்கவுங்களுக்கான தனித்தனியான சிலபஸ் இப்போ சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கணுன்றவங்க போய் படிக்கட்டும், அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த அங்கே சமகிர சிக்ஷாலேருந்து வர வேண்டிய காசை கொடுக்காம நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. 2000 சொச்சம் கோடி அது வரல. இப்போது இது வந்து அராஜகம் தானே. இப்போ அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. போய் நம்ம கல்விக்கான பணத்தை அவங்க வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அராஜகம் இல்லை. அதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கு காரணம் வந்து பிஎம்சி இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய சொந்த அஜெண்டாவை இங்கே வந்து நிறுவுறதுக்காக அதை நிறுவ மாட்டேன் அப்படின்னு கொள்கை அடிப்படையில் ஒரு அரசு முடிவு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அவங்க பண்ணுறது சர்வாதிகாரம் தானே. அப்போ அந்த சர்வாதிகாரத்துக்கு ஏன் மாநிலங்கள் கட்டுப்படணும்? அப்போது ஒரு ப்ரொக்ரெசிவான கவர்மெண்ட் ஒன்று வந்துச்சு, ஒன்றிய அரசாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட குறைந்தபட்சம் நம்ம பேச முடியும். இது வரைக்குமான அரசாங்கத்துக்கிட்ட நம்ம அதெல்லாம் அவங்க எப்போவுமே பியூரோக்ராட்ஸ் வந்து குடுமி அவங்க கையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. கல்வியும் இப்போ அவங்கக்கிட்ட அப்படி இருக்குது, பாதி குடுமி அங்கே தான் இருக்குது. அதை விடுவிச்சு விடுறது எல்லா மாநிலத்துக்குமே நல்லது. இப்போது தாவேக்காவினர் வந்து நீட் எதிர்ப்பு என்னுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட நடக்கக்கூடிய போராட்டங்கள் டெல்லிக்கு கேட்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை நீங்கள் எழுப்புறீங்க. அவங்க தான் கொள்கையாகவே வச்சுருக்காங்க. அப்போது இந்த போராட்டம் சஸ்டெயின் ஆகும்போது மாநில அரசு அந்த குரலை வந்து மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எடுத்துகிட்டு போகாதுன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கான அறிகுறியே தெரியலையே. அவங்க ஆரம்பத்திலேயே ஒடுக்க தானே பார்த்துட்டு இருக்காங்க, ஒடுக்க தானே செய்கிறாங்க. அப்புறம் எப்படி வந்து நம்மளுடைய இந்த கோரிக்கையில் உள்ள நியாயம் வந்து தெரியாதது கிடையாது அரசுக்கு. ஏன்னா அனிதா இறந்து போன போது இவரே போனார், நேராக போய் பார்த்துட்டு வந்தார். அப்போது தெரியுது நீட்டுன்றது ஒரு அநியாயமான விஷயன்றது தெரியுது கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் அதை உரத்து சொல்ல முடியாதபடி அவங்களோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. என்ன காரணம்? சிபிஐ கேஸ் இருக்குது, நிறையா இருக்குது. அப்போலேருந்து அதுதானே நடந்துட்டு இருக்குது. பிஜேபிக்கு எதிராக இவர் எந்த வகையிலையும் ஒரு விஷயமும் செய்ய மாட்டார். அது நமக்கு பார்க்குறவங்களுக்கே நல்லா தெரியுது. ஆனால் அவங்க குறிப்பிட்டதுன்னா சிஏ சட்டம் வரும்போது நாங்கள் எதிர்த்து கேஸ் போட்டிருக்கோம், வக்ஃபு வாரிய சட்டம் வரும்போது எதிர்த்து கேஸ் போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போலாம் அவங்க என்னவா இருந்தாங்க? கட்சியாக இருந்தாங்க. ஆமாம், அவங்க ஆட்சிக்கு வருவோம்னு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைல்ல அப்போல்லாம். அப்போ என்ன வேணால் பண்ணலாம்ல. இப்போ வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. அப்போ முக்கியமாக கரூர் சம்பவம் நடக்கலை. அது கரூருக்கு முன் பின்னு தான் தாவேக்கா எப்போவுமே. ஓகே, நீங்கள் வந்து கரூரில் வந்து தார்மீக அடிப்படையிலையும் சரி லீகலையும் சரி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அது வந்து சிபிஐ வந்து அது நினச்சா பண்ணும், அந்த பயம் இருக்கும். அப்புறம் அந்த இந்த கேஸ் இருக்குது இல்லையா, இன்கம் டேக்ஸ் கேஸ் வேறு இருக்குது. எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். பாடகர் அறிவு வந்து போராட்டம் பண்ணார், உள்ளே போய் ஆதவர்ஜன் அவர்களை சந்திச்சுட்டு வந்தார். நேற்று நடந்த போராட்டத்தில் பேசும்போது ஆதவர்ஜனா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மக்கிட்ட போதிய எம்பிகள் கிடையாது, அது நம்ம கையில் அந்த நீட் விளக்குன்ற விஷயமே சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற பார்வையை அவர் வெளிப்படுத்துறாரு. இதுதான் ஒட்டுமொத்த அரசுடைய பார்வையாக இருக்குதா இல்லை அவருடைய பார்வையாக? இல்லை, இப்போ அறிவு பேசும்போது அறிவு மூலமாக நமக்கு இதுதான் தெரிய வருது. அப்போது இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதை நம்மளால எதாவது பண்ண முடியும்னு நினச்சா தானே வந்து அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுப்போம். குறைந்தபட்சம் வந்து தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போய் பேசுவோம். ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அப்போது எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க, அப்படிதானே அர்த்தம். எனக்கு கூட அவங்க என்ன பேசினாங்க என்னன்றது தெரியாது. நேற்றுக்கு அறிவு சொல்லும் போது தான் வந்து இது உங்களுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையிலேருந்தே தெரியுது அவர் என்ன நினைக்கிறாரு ஆதவர்ஜுனா அப்படின்றது. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றதுலேருந்து தெரியுது. அப்போ நீங்கள் அது அறிவு நோக்கி மட்டும் சொன்ன விஷயம் இல்லை, போராடிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா மாணவர்களுக்கும் அதானே பொருந்தும். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எதுக்கு போராடுறீங்க, அதானே அர்த்தம். அப்படிதான் அவர் வந்து செய்தி சொல்லியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த போராட்டங்கள் தேவையே இல்லை, இது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க முன்முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க நீட் எதிர்ப்பு, நீட்டு வேணான்றது தான் எங்களுடைய கொள்கையாக இருக்குதுன்னு சொல்லி. அது எப்படி அவங்க அட்டன் பண்ணுவாங்க? அவங்க நீட் எதிர்ப்பு கொள்கையை பேசுனது எப்போ? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாமே. நம்ம ஆட்சிக்கு வரப்போறதில்லை அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன வேணால் பேசலாமே. அப்படி தானே அவர் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. அது தருவேன் இது தருவேன்னு எவ்வளோ வாக்குறுதிகள். இல்லை, இந்த போராட்டம் நடக்கும்போது கூட ராஜ்மோகன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. கட்சியோட ட்விட்டர் ஐடிகளில் இந்த ராகுல் காந்தி கைதை கண்டித்து பேசும்போது அந்த விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருக்கு. நீட்டு விலக்கு தான் எங்களுடைய கொள்கை அப்படிங்கிற விஷயத்த. இல்லை, அதுக்கு என்ன வழிமுறை அவங்க வச்சுருக்காங்க? கொள்கை சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் தான் பாஜக கொள்கை எதிரின்னு தானே சொல்கிறாரு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் நீட் விலக்கு வந்து எங்களோட கொள்கை. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதை அட்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னது பண்ணுவோம்னு இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை இல்லையா. அப்போ வந்து அவங்களுக்கு வழிமுறை தெரியுமா தெரியாதான்றதே முதல்ல டவுட்டாக இருக்குது. நீட் விலக்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது.
தெரிஞ்சாலும் அதை செய்வாங்களா மாட்டாங்களா, பயம் இல்லாமல் ஒன்றிய அரசு ஏதாவது மேலே கையை வச்சிரும்ன்ற பயம் இல்லாமல் அதை செய்வாங்களான்றது பெரிய கேள்விக்குறி தான். ரைட். இந்த அன்சர்டினிட்டி வந்து போராடக்கூடிய மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் என்ன பார்வை உண்டு பண்ணியிருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, நேற்று வரைக்கும் வந்து இருந்த கண்டிஷன் வேறு. கவர்மெண்ட் வந்து இவங்கக்கிட்ட வந்து பேசுனது இதெல்லாம் நேற்று நடக்கலை. நேற்று வரைக்குமே ரொம்ப எழுச்சியாகத்தான் மாணவர்கள் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அங்கே என்ன நடக்குதோ, அங்கே என்ன நடந்தாலுமே இவங்களோட கொள்கையில் உறுதியாக இருக்கிற மாதிரி தான் மாணவர்களை பார்த்தா நமக்கு தெரியுது. அவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு பிரைட் ஃபேஸஸாக இருக்கிறாங்க, புது முகங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அரசியலாக பழுத்து வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அநியாயம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த நினப்புலேருந்து வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த போராட்டங்கள் பாதியிலே நின்று போனால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா சமீபமாக தமிழ்நாட்டை போட்டு எல்லாரும் அப்படி கிண்டல் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து அங்கே நீட்டில் போராடிட்டு இருக்கிறாங்க, இங்கே நீங்கள்லாம் சினிமாவுக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரே கேள்வி கணைகள் மீம்ஸ்லாம் போட்டு அப்படி ரொம்ப ஒரு கேலிக்குரிய ஒரு குறிப்பாக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டு இளைஞர்கள் பற்றி இருக்கிற பிம்பம் இருக்கு இல்லையா, வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில், அது ரொம்ப மோசமானதாக மாறி இருக்கு. இன்றைக்கி இந்த போராட்டம் வந்து இல்லை, தமிழ்நாடு என்றைக்கும் போராடக்கூடிய மாநிலம் தான். இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும்போது இப்படிப்பட்ட இளைஞர்கள் மீதம் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க மட்டும் தமிழ்நாடு இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு முதல்ல இந்த போராட்டம் தேவையாக இருந்திருக்கு. இந்த போராட்டம் நடக்குது. அதனால் இது நன்மையாக தான் நான் பார்க்குறேன். இது பாதியிலே முடிஞ்சாலும் இவங்களுக்கு வந்து நடுவில் வந்து எதுவுமே இல்லாமல் அவங்க நின்று போனாலுமே கூட நான் சொல்கிறேன் ஒரு வகையில் நல்லது தான். இறுதியாக அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை தான் ஜந்தர் மந்தரில் வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. இங்கே அக்கௌண்டபிலிட்டி பற்றி பார்க்கும்போது தாவேக்கா அமைச்சர்கள் எல்லாருமே படத்துக்கு போகிறாங்கன்ற விஷயத்த நீங்களும் வெளிப்படுத்துறீங்க. ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அது டெல்லியில் நடக்குது, இங்கேயே பல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்துறாரு. சிஎம் அவர்கள் ரெண்டாவது நாளாக தலைமை செயலகமாக வராமல் லீவ் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அப்போது இவங்க வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள், இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த போராட்டத்தோட தொடர்புபடுத்தி நம்ம பேசி ஆகணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இல்லை அவங்களுடைய செயல்பாடுகள் மூலம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இது பாட்டு இது ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா நம்ம, இல்லை ரெண்டையும் கிளப் பண்ணணுமா? இல்லை, ரெண்டையும் தொடர்பு பற்றி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பேர்னிங் இஷ்யூவாக ஒன்று இருக்குது. அப்போது வந்து இப்போ நான் சினிமாவுக்கெலாம் எதிரி கிடையாது. நான்லாம் நல்லா சினிமா பார்க்குறேன். அதுதான் உதாரணத்துக்கு சூர்யா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு பார்த்தீங்களா, அங்கே பிறந்தநாள் கொண்டாட. இது ஏன் அவர் சொல்கிறாரு பிறந்தநாள் கொண்டாட வேணான்னு? அவர் வந்து போன வருஷம் கொண்டாடுறேன், இந்த வருஷம் இன்னும் நான் அடுத்த வருஷம் கொண்டாட தான் போகிறாரு. ஆனால் அது ஒரு தார்மீகமாக நாங்கள் வந்து கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன சாலிடாரிட்டி காமிக்கிறது அவங்களுக்கு. இந்த மாதிரி அந்த சாலிடாரிட்டியை வந்து ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர்கிட்ட எதிர்பார்க்குறதுல தப்பே கிடையாது, மாணவர்கள் எதிர்பார்க்குறதுல. அந்த சாலிடாரிட்டியை நான் வந்து கொடுக்க மாட்டேன். அது ஒரு நல்ல அறிக்கையை ஒன்று விட்டுட்டு, இவங்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டுட்டு அவர் போய் ஜனநாயகன் பார்க்கட்டும், என்ன வேணாலும் பார்க்கட்டும், எதுவுமே பண்ணாமல் போலீஸை விட்டு ஒடுக்க விட்டுட்டு அவர் போய் ஜனநாயகம் பார்க்குறாரு. அதுதான் நமக்கு பிரச்சனை. அவர் சினிமா பார்க்குறதோ அந்த மொத்த அமைச்சர்களும் படம் பார்க்குறதோ ஒரு நாள் அது பிரச்சனையே இல்லை நமக்கு. இங்கே என்ன ஏவி விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க, அப்போ அதுதான் நமக்கு கோவம் வருது பார்க்கும்போது. அப்போ எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்காம இருக்க முடியும்? இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். ரைட். இந்த சூழலில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.